யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வழக்கம் போல்தான் இந்த ஸ்டாலினை இப்போ கொண்டு போய் தோக்கடிச்சு சேகர் பாபு அழுதுகிட்டே போன காணொலியை நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஸ்டாலின் அழுவதற்காகவே சேகர் பாபு வேலை பார்த்ததாகத்தான் திமுகவில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிய புலனாய்வு பத்திரிகையில் சென்னையில் திமுக ஒரு இடம் கூட வராது என்கின்ற செய்தியை பார்க்கிற பொழுது பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவன் நான். இதை உளவுத்துறை மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் நம்புற அளவுக்கு நம்மெல்லாம் முட்டாள் கிடையாது. ஏன்னால் நீண்ட நெடிய காலமாக ஸ்டாலின் பிறக்கும் போதே அரசியல் குடும்பத்தில் இருந்து பிறந்தவர்கள், அவருக்கு தெரியாத அதிகார மட்டமே கிடையாது. பிறகு எப்படி இந்த தவறு நடந்தது? அதுதான் இப்ப முக்கியமான செய்தி சொல்ல போறேன். வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூமியில ஒருத்தர் உருவாகுவாம்பாங்க. நீங்க மிக மோசமாக ஒரு அநீதி நடக்கிற பொழுது எங்கிருந்தோ கண்ணன் வருவான் என்று புராணங்களிலே நாம் படிக்கக்கூடிய செய்திகளைப் போல எங்கிருந்தோ ஒரு தலைவர்கள் உருவாவான் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை உடையவன் நான். இதற்கு சாட்சியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. என்னுடைய இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும். இனிமே நாட்டில் வேற எதுக்கு வழியே கிடையாதா? தேர்தலில் பணம் கொடுத்து தான் ஆகணுமா? கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய குபேரர்கள் தான், மிகப்பெரிய மிராசுதாரர்கள் தான் அரசியலுக்குள் இருக்க முடியுமா என்கின்ற சூழல் கேட்கிற பொழுது நான் சொல்லுவேன், கவலை வேண்டாம். அதிசயங்கள் எப்பொழுதாவது தான் நடக்கும். இதே சூழல் தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் நடக்கின்ற பொழுது எங்கிருந்தோ உதயமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒட்டுமொத்த அரசியலை புரட்டி போட்டு விட்டு போனார். அதன் பிறகு இந்த இயற்கை தாய் அந்தந்த மண்ணை காப்பதற்கான அந்த மண்ணுக்குரிய தலைவனை தரும். அதிலிருந்து மாற்று கருத்துமே கிடையாது. நான் ஒரு வரலாற்று மாணவனாக, ஒரு அரசியல் மாணவனாக முழுமையாக உலக வரலாற்றை எனக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்களில் இருந்தும் அறிவில் இருந்தும் நான் பெற்றதிலிருந்து நான் சொல்லுகிறேன். இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ் அழிந்து விடுமா? இனிமே அதை காப்பாற்றவே முடியாது. அதெல்லாம் கிடையாது. எவனாலையும் அழிக்க முடியாது. அப்படி ஒரு கழுத்தை பிடித்து மூச்சை அடக்குகிற ஒரு சூழல் வரும்போது ஒரு பிரளயம் வெடித்து சுனாமியை போல் ஒரு தலைவன் உருவாகி வருவான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படித்தான் இந்த தேர்தல் நடந்தது. ஓட்டுக்கு பணங்கள் அது நான் எவ்வளவுன்னு சொல்ல விரும்பல. மற்ற எதிரில் நிற்கிறவங்க எவ்வளவுன்னு சொல்ல விரும்பல. எங்கள் 2 பேருக்கும் தான் போட்டி என்கின்ற நிலை ஒருவனை ஒரு தூரத்தை அப்படியே வச்சு பார்த்த நிலை தாண்டி எதுவுமே தெரியாதவன், வேட்பாளர் யாருன்னே தெரியாத ஒருத்தன் கரெக்டா 108 ஜெயிக்கிறான். 108 தொகுதி. இதற்கு இந்த நம்பரை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, இதற்கு பின்னணியில் ஒரு மாபெரும் சூழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. முழுமையாக இந்திய அரசியலை தற்பொழுது நடக்கக்கூடிய சூழலை உள்வாங்கியவன் என்கின்ற அடிப்படையில் இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி என்று ஒருபோதும் நான் நம்ப மாட்டேன். இதற்கு ஒரு சூத்திர கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கின் முடிச்சு ஒரு ஆள் கையில் இருக்கும். அதை நம்ம காலம் அந்த முடிச்ச அவிழ்க்கும். அதுல சரி, இதுல திமுக எந்த இடத்தில் வீழ்ந்தது என்னன்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மன்னர் அங்கிருந்து வருவார், அரசவையில் உட்காருவார். மாதம் மும்மாரி மழை பொழிகிறதான்னு சொல்லி கேட்பார். பொழியுது சொல்லுவாங்க. விவசாயத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பயிர்களும் தானியங்களும் நல்லவாக வளர்கிறதா? வளருது. எல்லாம் அறுவடை காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சிருச்சா வேலை? அப்ப நேரம் அந்த புறத்துக்கு போய் விடுவார்கள். நேரடியா நாட்டிய நடன சபைகளுக்கு போய் விடுவார்கள். கோயில்களுக்கு சென்று விடுவதை போல ஒரு மன்னராட்சி முறை நடந்து கொண்டிருந்ததா இல்லையா? அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கணும். நான் முழுமையாக அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவன். நான் சொல்லுகிறேன், இதை ஆமான்னு தான் சொல்லுகிறேன். மக்களுக்கும் அதிகார மையங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலை இந்த ஆண்டுகளில் இருந்தது. பல இப்ப இல்லை, ஜெயலலிதா காலத்திலே அது இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா ஜெயலலிதா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள், மக்கள் தொடர்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவை நம்மள ஒருத்தரா இருப்போம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்து அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததைப் போலவும், அவர்கள் ஏதோ ஒரு தேவ சேவை செய்வதை போலவும் மக்களுக்கு ஒரு பிரமிப்பு ஒரு நிலையில் இருந்து யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை.
நான் சொல்லுவேன், மோடி மீடியாவும் கோடி மீடியாவும் இரண்டும் ஒன்று அப்படின்னு எல்லோரும் பேசுவதைப் போல தமிழ்நாட்டிலும் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பேசிக்கொண்டே இருப்பார். எல்லா பத்திரிகையாளர்களும், அத்தனை செய்தியாளர்களும், அத்தனை விதிவிலக்கு எதிர்க்கட்சியை விட்டுருங்க, நீங்க யாரையெல்லாம் நடுநிலையாளர்களா இப்ப மனசுல வச்சுக்கோங்க. தோழர் ஜென்ராம், இன்னும் வேற யார சொல்லுங்க, செந்தில்வேல், இன்னும் ஏதாவது சொல்லுங்க, ஜீவ ஜகாப்தன், இன்னும் யாராவது சொல்லுங்க, கொட்டீஸ்வரன், இன்னும் யாராவது ஒன்று சொல்லுங்க. அப்படியே நீங்க போய்கிட்டு இருங்க. யூடியூப் ப்ரொட்டஸ்ட்ல இருந்து அப்படியே நீங்க சினிமா செய்திகள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஆளா பண்ண கருப்பழனி வைப்பேன். மருத்துவத்துறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் காந்தராஜ். இவங்கெல்லாம் இப்ப எங்கேயா போனீங்க? ஒரு வயல காணப்ப. பத்திரிகை தொடர்பில் இருப்பவர்கள் அப்பப்போ வந்து பேசிட்டு போயிடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனா முழுமையாக திமுக அரசை ஆதரித்து அவர்கள் என்ன செய்தாலும் அதை ஒரு மடங்கை 1000 மடங்காக ஊதி பெருக்கி ஸ்டாலின் அவர்களை ஒரு மயக்கத்திலே வைத்திருந்த கருப்பழனியப்பன் எங்கே? உங்களுடைய அதீத பிரச்சாரமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத, நீங்க ஏதோ ஒரு மேதாவித்தனத்தை பேசுவதை போல் நினைத்துக் கொண்டு மற்றவர்களை நீங்கள் நக்கல் செய்த விதம் இருக்கு இல்லையா, மாற்று கட்சிகளை நீங்கள் நக்கல் செய்த விதம் இருக்கு இல்லையா, அதனால்தான் உங்கள் முகத்தில் மக்கள் காரி உமிழ்ந்து இருக்கிறார்கள். இதை நம்ம ஏத்துக்கிடணும். நான் ஒரு திராவிட இயக்கத்தின் அடிப்படை சித்தாந்தத்தில் இருந்து வளர்ந்தவன், நெறி பெறலாமல் நான் வாழ்பவன். தந்தை பெரியார் வழியும் பேரறிஞர் அண்ணாவின் அரசியலை ஏற்றுக்கொண்டு நான் முழுமையாக மக்கள் தொடர்பில் இருப்பவன். இவர்களெல்லாம் யார்? தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரபல்யத்தை ஒரு அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசு, ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட்டு இலவச பயணம்னு சொல்லி போட்டாச்சு, முடிஞ்சது. யாராவது சிறப்பு பயணம் மூலமாக கட்டண உயர்வை பற்றி ஏதாவது கவலைப்பட்டிருப்போமா? 100 யூனிட்டுக்கு மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு இந்த 5 ஆண்டு திட்டத்தில் அது சாத்தியமாயிருக்கா? கரண்ட் கட்ட ஒழிச்சிருக்கோம் இல்ல. ஆனால் மக்கள் நிதிகள்ல இருந்து வருவாய்க்கு உண்டானதை தாண்டி இன்னைக்கு எவ்வளவு கரண்ட் புல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த காணொலி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, எங்கள் ஊர் ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டத்தில் கடைசியில் இருக்கு. அங்க சென்னையில இருந்து வரும்போது கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தென்பகுதி. ஆனா சென்னையில், கோயமுத்தூரில், திருப்பூரில், நெல்லையில், சேலத்தில், நாகர்கோயிலில், நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய மெட்ரோ சிட்டி. அங்கெல்லாம் வீட்டு வரிகளை விட எங்க ஊர் ராஜபாளையத்துல வீட்டு வரி அதிகம். நம்புவீங்களா? நீங்க தொழில் வரி அதிகம், நம்புவீங்களா? எங்க சென்னையில வீட்டு வரி வந்து கம்மிங்க, ராஜபாளையத்துல அதிகங்க. இணையத்துல எடுத்து பாருங்க, பொள்ளாச்சியை காட்டும், பொள்ளாச்சியவும் காட்டும், ராஜபாளையத்துலதான் அதிகம். ஆனால் இங்கு சாதாரண அடித்தட்டு மக்கள் எல்லாம் ஆலை தொழிலாளிகளும் விவசாய தொழிலாளிகளும் மட்டுமே வாழக்கூடிய இந்த ராஜபாளையம் நகரத்தில் வீட்டு வரியிலிருந்து வரிகள்லாம் எக்கச்சக்கம், விண்ணை முட்டக்கூடிய வரி. திருப்பூர் தொழிற்சாலையில கிடையாது, கோயம்புத்தூர்ல கிடையாது, சென்னையில கிடையாது, நாகர்கோவில் கிடையாது, சேலத்துல கிடையாது, மதுரையில கிடையாது. மெல்ல இருக்கக்கூடிய நெல்லை, நம்ம நாகர்கோவில் குமரி மறைக்கு வச்சுக்கோங்களேன், குமரியில பணப்புழக்கம் அதிகம். அதனால தான் நான் சொல்றேன். அப்ப இங்க மட்டும் அவ்வளவு கூட இருக்குன்னா இதை கண்டிக்கிறதுக்கு யார் இருக்கா, கேட்கறதுக்கு யார் இருந்தா? எல்லோரும் சேர்ந்து நீங்க வந்து பேசிட்டு அப்படியே போயிட்டீங்க, வச்சுட்டீங்க. அங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா திமுக, ஐயோ அப்பா சே, எவன் நடிகர்களோ என்னென்ன இருக்கோ எல்லா கர்மாந்திரங்களும் வந்து வந்து உட்கார்ந்தாச்சு. சரி, அமைச்சராவதற்கு முன்னால் உதயநிதி ஸ்டாலின் செஞ்ச வேலை என்ன? நான் துணை முதலமைச்சராக போறேன், நான் மினிஸ்டராக போறேன், எனக்கு அந்த பதவியெல்லாம் தயாராயிடுச்சு. உங்களுக்கும் உங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அப்போ உடனே நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நேரடியா போய் சனாதானம் பேசியதை போல ஒரு புரட்சியை செஞ்சுட்டு நீங்க அப்படியே போய் மினிஸ்டர் பதவி தானே ஏறி இருக்கணும். ஒரு டைரக்டர்கிட்ட போய் உட்கார்ந்தீங்க. யாரு? மாரி செல்வராஜுங்கிற டைரக்டர்கிட்ட போய் உட்காந்து வடிவேலை கூட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஒரு படத்துல நடிக்கிற மாதிரி நடிச்சு உங்கள் கட்சிக்காரனையவே நீங்களே தாழ்த்தி கொண்டு உங்கள் முகத்திலே காரி உமிழ்வதை போல் உமிழ்ந்து ஒரு டைரக்டர் படம் எடுத்ததுல நடிச்சிங்களே. எங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மண்டையில இருக்கா? யூ ஆர் இன் ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சி. மக்கள் என்ன முட்டாளா? நீ என்னையா முட்டாளா? நீங்க டான்ஸ் போட்டு மேடையில போட்டு ஆடினா வந்து எல்லாம் கை தட்டுவான், வைப்பான், அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, பூணு துப்பிட்டு போயிடுவான். நீங்க தானே மினிஸ்டரு, நீங்க தானே கவர்மெண்ட்.
உங்க கவர்மெண்ட்ல உங்க அப்பா ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லி அதுல நடிச்சு இன்னொரு சமுதாயத்தை எதிரி மாதிரி காட்டி இவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது மாதிரி நீங்க போட்ட வேஷம் இருக்கு இல்லையா, அந்த வேஷம் தான் உங்களை விரட்டி அடித்து இருக்கிறது. அதான் என்ன பேசியிருக்கணும்? மாமன்னன் படத்தோட கதை என்ன? என்னுடைய கடைசி திரைப்படம் என்று நீங்க சொல்லிவிட்டு நடிச்சீங்களே அந்த படத்துல, அதுல எதிரி சமுதாயமாக காட்டுறவன், இடைநிலை சமுதாயமாக காட்டினவன், அவங்க எல்லாம் பக்கத்துல வருவாங்க. ஏங்க எல்லாம் சொன்னா வார்த்தை மாறி போயிடும். இந்த பிழைக்கிறதுக்கு வருவான் இல்லையா, இந்த பிழைக்கிறதுக்கு நாஞ்சில் செம்மத்துல போய் சொன்னான், அது வார்த்தை தப்பாயிரும்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்கல்ல, இப்படி இந்த பிழப்பு பிழைக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிறதே இருப்பான், மற்றவெல்லாம் எவையா இருப்பான். உனக்குங்கிறது உங்களுக்குங்கிறது ஒரு பரிசோதனை வேண்டாமா? உங்களுக்கு அத்தனை குரூப் வச்சிருக்கீங்க இல்லையா, உங்கள் முகத்தில் நீங்களே காரி உமிழ்ந்து கொண்டீர்கள். நீங்க இதெல்லாம் பாராட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒன் சைடா இருந்துட்டு போயிட்டான். அதனால தான் உங்க கூடவே இருந்து வாக்குகளை வாங்கி விட்டு நீங்க யாரை காலமெல்லாம் எதிர்ப்பதற்கு ஒருவரை மனிதனாக கூட மதிக்காமல் தூர வைத்தீர்கள். இன்னைக்கு அவன் ஆட்சிக்கு வந்துட்டான், உன் கூட இருந்தவன் அங்க போயிட்டான். உங்கள் கூடவே இருந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் சமநிலையை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு பதிலாக இந்த உங்கள் ஆட்சியில் நடந்ததை போல் நீங்கள் நடத்தின விதம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்க தோல்விக்கு காரணம். இதெல்லாம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மயக்க நிலையிலே இருந்தீங்க. நீ சினிமாக்கள்ல டான்ஸுகள்ல போட்டு ஆடி ஒரு மயக்க நிலை இருக்கு இல்லையா, அப்படியே இதுதான் வாழ்க்கை என்று நீங்க நம்பியதோட விளைவு தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம். நீங்க இன்னும் இணையங்கள்ல போய் எல்லாம் பாக்குறாங்க டான்ஸ. இப்ப நீங்க என்ன ஆடினீங்க? நீங்க தலைவர் சொல்றது ஒன்னா இருக்கும், இடைநிலையில சொல்றது ஒன்னா இருக்கும், ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்னா இருக்கு. அதை இப்ப நீங்க உணர்ந்திருப்பீர்கள். அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வேண்டும், மக்கள் தொடர்பாளர்கள் வேண்டும், மக்களோடு பயணிப்பவர்கள் வேண்டும். அந்த நிலை இன்று உருவாகி இருக்கிறதுக்கு காரணம் விஜய். எல்லாம் கோடீஸ்வரம்பாங்க, காசு இருக்கிற எல்லாம் இங்கே யாரும் பிச்சைக்காரன் இல்லை, ஒரு தகுதி இல்லாத யாரும் அக்கா ஒன்றுமே இல்லாமல் போய் அப்படியே போயெல்லாம் ஓட்டு போட்டுரும். விதிவிலக்குகள் தான் இருக்கும். ஒரு அடிப்படை சேவை எண்ணம் இருக்கிறவங்க தான் கையை எடுத்துட்டு கும்பிட்டுக்கிட்டு வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, வைப்பாங்க. அவங்களுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் காசு கொடுக்காம வெற்றி பெற்று இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் சத்தியமாக வாக்குக்கு அவர்கள் காசு கொடுக்கவில்லை. விதிவிலக்குன்னா நீங்கள் ஏதாவது 1 2 எதத்தையா போய் நீங்கள் சொல்லலாம், மிகப்பெரிய ஆதவர்ஜினா மாதிரி ஆள்கள் வேணா சொல்லலாம். வேற எங்கேயுமே கொடுக்காம வந்திருக்க இந்த வெற்றியை ஆதரிப்போம். உங்களுடைய அந்த மேடை நாகரிகம் இருக்கு இல்லையா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, சினிமா துறை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமா என்பதை சொல்லித்தான், அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொலியிலே நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. மீண்டும் இந்த மாமன்னனை பற்றி ஒரு தனி காணொலியாக போட இருக்கிறேன், முழு செய்தியாக. அப்பொழுது நான் முழு விவரமும் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.